வெளியிட்டு உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். துணை நிற்பவன் இல்வாழ்க்கையில் ஒருவன் செய்யத்தக்கதெல்லாம் அறச்செயல்களே, தள்ளத்தக்கவையெல்லாம் பழி செயல்களே. முயற்சி என்னும் பெரும்பொருளே செல்வத்தை பெருக்கிடும். முயலாமை என்னும் சோம்பலோ ஒருவனை வறுமைக்குள் செலுத்திவிடும். உள்ளவளம் உள்ளவர்கள் உயிர் வலிமை பெறுவார்கள். நல்ல இனத்தைச் சேர்ந்தவர்களோ எல்லா புகழையும் அடைவார்கள். மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று உணரும் மயக்கம் இருப்பது பிறப்புக்கு சிறப்பன்று. உன் கண்கள் உன்னை கைவிட்டு விட்டன, இனியேனும் உன் சொற்களால் உண்மை சொல். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கவிஞர் தன் கைவண்ணத்தை உரையில் உரைநடையில் காட்டியிருக்கிறார். அதனால்தான் எழுதப்பட்ட உரையும் ஒவ்வொரு கவிதையாக இருக்கு. திருக்குறளை வெளிப்படாத மறைபொருள் இன்னும் நிறைய இருக்குன்னு ஏராளமான அறிஞர்கள் தங்களோட அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் மறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தியாகணும். இதுக்காக திருக்குறளோட சிறப்பை முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் அமைப்பை தலைநகர் டெல்லியில நாம் உருவாக்கி ஆகணும். வள்ளுவர் மறையின் பொருளை இந்திய சமூகத்தில் விதைக்கிற பணியில நம்மை ஈடுபடுத்திக்கணும். வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல, புரட்சியாளர். வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல, கலகக்காரர். அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை. வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்கு அடாவடித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும். சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவிச்சு திருட பார்க்கிறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்கிறாங்கன்றதுதான் உண்மை. அதுதான் பொருத்தமா இருக்கும். திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்துவிட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி. தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய என்ற சுயமரியாதை கவியாக விளங்கினார். அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவி. உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனா இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும். திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, பரப்பினால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும் என்ற உணர்வை ஊட்ட இளைய தலைமுறையிடம் திருக்குறளோடு பெருமைகளை சேர்ப்பதோடு அவர்கள் திருக்குறளை உள்வாங்கின மனிதர்களாக வளர்த்தெடுக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. தீரா காதல் திருக்குறள் நிகழ்ச்சிகள், குரலவையும் போட்டிகள், குரல் இனிது நாட்டிய நாடகங்கள், மாணவர் திருக்குறள் மாநாடு, டிசம்பர் மாசத்துல குரல் வாரம், திருக்குறள் முற்றோதல் உள்ளிட்ட ஏராளமான முன்னெடுப்புகள் நம்ம திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது. ஏன்னா குரல் நீதி இருக்கிற இடத்துல மனுநீதியை தடுக்க முடியாது. அதுக்கு கவி பேரரசு வைரமுத்தருடைய உரையும் அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற தமிழ் பற்றை அறிவார்ந்த கருத்துக்கள், இலக்கியங்கள் வழியாக மேம்படுத்தி மானுட உணர்வை உணர்வுமிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. மொழி வாழ்ந்தால் இனம் வாழும், மொழி வீழ்ந்தால் இனம் வீழும். இதுதான் உலக வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடமாகும். இன்றைக்கு நாமும் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் திறன் தமிழுக்கு உண்டு. தமிழர்களுடைய நம்முடைய தடந்தோள்கள் வலுப்பெற திறன் பெற வள்ளுவர் மறை
வைரமுத்து உரை போன்ற நூல்களும் வாழும் கேடயமாக அமையும். இந்த நம்பிக்கையோடு நமது கவிப்பேரரசு அவர்கள் இலக்கிய பயணம் இன்னும் பல சாதனைகளை செய்து தமிழுக்கு பெருமை சேர்க்கட்டும் என நான் அனைவரின் சார்பில் வாழ்த்துகிறேன். தமிழ் இருக்கும் வரை, குரல் இருக்கும் வரை இந்த நூலும் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க வள்ளுவம், பரவட்டும் குரல் நெறி. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.